இப்போ 6, 8, 10 சொல்லிட்டோம். அது ஏற்கனவே பாரம்பரியத்தில் இருக்கின்ற விஷயம்தான். ஆனாலும் இங்க நம்ம அடிஷனலா என்ன செய்யறோம்? 11ஆம் இடத்தை இணைக்கிறோம். அப்ப இந்த 11ஆம் இடம் வரும்போது அடுத்து நம்ம எங்க போறோம்? இதுல 10ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை விட 6ம் 11ம் மிக சக்தி வாய்ந்த கர்மஸ்தானங்கள். 6ம் 11ம் ஏன் சக்தி வாய்ந்த கர்மஸ்தானங்கள்? இந்த 6, 11 ஆகிய ஸ்தானங்கள் தான் பொதுவாக சுயநல ஸ்தானங்கள். நாம் செய்கின்ற தவறுகள் எல்லாமே சுயநலத்திற்காக செய்கின்ற தவறுகள் தான். அப்ப சுயநலத்திற்காக சாதாரண தவறு அல்லது அத்துமீறிய தவறு அல்லது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனித குலத்திற்கு எதிரான அல்லது இயற்கை நெறிமுறைகளுக்கு முற்றிலும் எதிரான தவறுகள். இது எல்லாம் என்ன ஆயிரும்? பரிகாரத்துக்கு உட்பட்ட கர்மா, பரிகாரத்தை தாண்டிய பிராயச்சித்தத்துக்குரிய கர்மா, இந்த பரிகாரத்துக்கும் கட்டுப்படாத பிராயச்சித்தத்துக்கும் கட்டுப்படாமல் தீவிரமான பயிற்சி நிலைகளை மேற்கொள்ள வேண்டிய கர்மா அப்படின்ற நிலைக்கு போயிடும். அதனாலதான் ரொம்ப பேர் என்ன பண்ணாங்க? காட்டுக்கு போய் தீவிரமா தவம் இருந்து அவர்களுக்கு தேவையான வரத்தை பெற்றார்கள். அதுதான் பயிற்சி. ஏன்னா சாதாரணமாக இருந்தோம்னா நாம அந்த விஷயத்தை அடைய முடியாது. அப்ப என்ன செய்தார்கள்? மன்னாதி மன்னர்கள் கூட எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டு நான் போய் தவம் செய்யறேன் அப்படின்னு காட்டுக்கு போய் தவம் செய்து இறைவனுடைய அருளை பெற்று அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை அசுர வேலையை தொடர்ந்தார்கள் என்பதை நம்ம பல புராண இதிகாசங்கள்ல பார்க்கிறோம். இதுதான் பயிற்சிக்குரிய கர்மா. அப்ப கடுமையான பயிற்சிக்குரிய கர்மாவாக மாறி இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். அதுதான். அப்ப இந்த 6ம் 11ம் ஏன் இவ்வளவு தீவிரமான கர்மாவாக செயல்படுது அப்படின்னா 2 விஷயம். இந்த 11ஆம் இடம் என்பது சுயநல பாவகம். இந்த சுயநலத்தினால் செய்கின்ற தீவிரமான காரியங்கள் நேரடியாக 8ஆம் இடத்தினுடைய கர்மாவை கொண்டிருக்கிறது. அப்ப 8ஆம் இடத்துல இருக்கின்ற அசுபத்தன்மைகள் 11ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்துல இருக்கின்ற அசுபத்தன்மைகள் 8ஆம் இடத்திலையும் எதிரொலிக்கும். சரியா? அது மட்டும் இல்ல, காலபுருஷ ராசியில 11ஆம் இடமும் சனியினுடைய வீடு, 8ஆம் இடம் சனியினுடைய பாவக காரக வீடு. உயர்நிலையில படிச்சிருக்கோம்ல, பாவக காரக அதிபதி. அப்ப பாவக காரக வீடு. அப்ப 11ம் 8ம் ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருக்கு. அப்ப 11 என்ன செய்யும்? 10ஆம் இடத்தை சுத்தமா விரைய செய்யும். சுத்தமா விரைய செய்யும். அப்ப 10ஆம் இடம் தான் நம்முடைய தொழில், 10ஆம் இடம் தான் நம்முடைய ஜீவனம், 10ஆம் இடம் தான் நம்முடைய சிந்தனை. அப்ப 10ஆம் இடத்தை முற்றிலும் காலி பண்ணிட்டா வாழ்க்கை அந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது. அப்ப திணற ஆரம்பிக்கும். அப்ப மிக முக்கியமாக 11, 6 எந்த பாவகத்தை, மிக முக்கியமாக 11ஆம் பாவகம் எந்த பாவகத்தை பாதிக்குது? 10ஆம் பாவகத்தையும் 8ஆம் பாவகத்தையும் கடுமையாக பாதிக்கிறது. சரியா? சரி. இப்ப 6ஆம் பாவகம் வலிமையான ஒரு கர்மஸ்தானமாக இருக்கின்ற காரணத்தினால் காலபுருஷ ராசியிலே 6ஆம் பாவகம் பூர்வ புண்ணியத்திற்கு புண்ணிய ஸ்தானத்தை விரயம் செய்கின்ற வீடு. அதாவது சூரியனையே காலி பண்ற இடம் 6ஆம் இடம். அது மட்டும் இல்ல, முன்னோர்களுடைய கர்மாவும் இருக்கின்ற இடம். அதான் கன்னி மூலை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுல கர்மா என்ற ஒன்று அமரும் போது இது 5ஆம் இடத்தை முற்றிலும் கொலாப்ஸ் பண்ணிடும். அப்ப 5ஆம் இடத்தை ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவகம் தான் வலிமையான சுபத்தன்மையை வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கும். 5ஆம் பாவகம் பலமில்லை என்றால் நம்ம வாழ்நாள் முழுவதும் போராட்டத்தையும் பற்றாக்குறை வாழ்க்கையும் வாழ வேண்டிய நிலை ஏற்படும். அப்ப 6ஆம் பாவகத்தினுடைய கர்மா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கின்ற 5ஆம் பாவகத்தையும் விரயம் செய்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5ஆம் பாவகத்தையும் விரயம் செய்து, இப்ப 6ஆம் பாவகத்தினுடைய கர்மஸ்தானம் என்று சொல்லுகின்ற 3ஆம் இடத்தையும் விரயம் செய்து,
இப்போ புரியுதா? இப்ப 11ஆம் இடத்தை எங்கெங்க கரெக்ட் பண்ணோம்? 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம். ரைட்டா? அதே போல 6ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம், 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம். கரெக்டா? லாஜிக் புரியுதா? இப்ப இந்த 6, 11 ஆகிய ஸ்தானங்கள் வலிமை பெற்ற காரணத்தினால் எங்கிருந்து அந்த பாவகம் பாதிக்குது? 3, 8, 10 ஆகிய மிக முக்கியமான பாவகங்கள் பாதிக்குது. சரி, 3ஆம் இடம் எப்படிப்பட்ட பாவகம்? ஆயுளுடைய ரகசியமே அங்கேதான் இருக்கு. ஆயுள் ஸ்தானத்தினுடைய 8க்கு 8 என்ற ஸ்தானம். இந்த 3ஆம் பாவகம் வலிமை இழந்தவர்கள் தான் பித்து பிடித்தவர்களாக மாறுகிறார்கள், மனநோயாளியாக மாறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா பில்லி, சூனியம், ஏவல், பிசாசு என்ற ஒரு துர்சக்திகளினுடைய கட்டுப்பாட்டில் அல்லது துர்சக்திகள் ஆளுகின்ற தன்மைக்கு ஏற்றவாறு மாறிவிடுகிறார்கள். அப்ப இது இடம் ரொம்ப முக்கியமான இடம். 3ஆம் இடம் ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ். அப்ப 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம். அப்ப அது பழுதுபடும் போது வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான, அதாவது நம்முடைய சுய சிந்தனை, சுய நிலையே மாற்றங்கள் கண்டுவிடும். இப்ப நான் நானா இருக்க மாட்டேன். நான் யாரா இருப்பேன்? நான் வேற ஆளா இருப்பேன். இப்ப தொடர்ந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க அந்த நிலைக்கு போயிடுவாங்க. இப்ப இன்னொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு அம்மா போன் பண்ணி, என் வீட்டுக்காரருக்கு 55 வயசாகுது, என் வீட்டுக்காரர் வந்து எந்த நேரம் பார்த்தாலும் போன்லயே இருக்காரு சார். காலையில் எந்திரிக்கிறாரு சார், போய் கொஞ்ச தூரம் வாக்கிங் போறாரு சார், வந்து குளிக்கிறாரு சார், சாமி கும்பிடுறாரு, சாப்பிடுறாரு, சாப்பிட்டுட்டு போனை எடுக்கிறாரு சார். அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு தான் சார் வர்றாரு. சாப்பிடுறாரு சார், மறுபடியும் போனை எடுத்துட்டு போயிடுறாரு சார். அப்புறம் 4, 5 மணிக்கு அப்படியே வெளியில போறாரு சார். ஒரு காஃபி, டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிட்டு மறுபடியும் 7 மணிக்கு வர்றாரு சார். போனை எடுத்துடுறாரு சார். சாப்பிட்டுட்டு போனை எடுத்துடுறாரு சார். 12, 1 மணி வரை முழிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படியே தூங்கிடுறாரு. காலையில இருந்துச்சு மறுபடியும் இந்த ரொட்டீன் ஜாப். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 9 மணி நேரத்திற்கு மேலாக போன்ல செலவழிக்கிறாரு. நான் அவருடைய போனை எடுத்து பார்க்கிறேன். பூரா ஆபாச செய்திகளா இருக்கு. நிறைய பெண்கள் வந்து மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. இவரு பல தவறான பெண்களுக்கு இவர் மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. இப்படி ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. நான் என்ன செய்யறேன்னு தெரியல. எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. நான் வேலைக்கும் போகல. என் பையன் இது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஏதோ ஒரு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு கடுமையான அடியும் உதையும் சார். வயிற்றுல ஏறி மிதின்னு மிதிச்சு என்னுடைய பெண் குழந்தை வந்து தடுத்து நிறுத்தி சத்தம் போட்ட பிறகு உங்க எல்லாரையும் தீய வச்சு பொசிக்கிறேன் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போயிட்டாரு. மீண்டும் மறுபடியும் அடிச்சாருன்னா என்னால தாங்க முடியாது, என் உயிரே போற மாதிரி இருக்கு, என்ன செய்யறதுன்னு போன் என்கிட்ட ஜாதக ஆலோசனை கேட்கிறாங்க. என்ன செய்யலாம் அதுக்கு? இதுக்கு காரணம் என்னன்னா 3ஆம் இடம் பலவீனமாக மாறுகிறது. இதுக்கு சோசியல் மீடியான்றது 3ஆம் இடம், கம்யூனிகேஷன்ன்றது 3ஆம் இடம். அப்ப இந்த 3ஆம் இடம் என்ன செய்யுது? நேரடியாக 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் கடுமையாக பாதிக்கிறது. இப்ப 8க்கு 8 என்ற போது 3ஆம் இடம் பலவீனமாயிட்டா ஆயுளும் பலவீனமாயிடும். அப்ப 6ஆம் இடத்தினுடைய கர்மா இங்கே வந்து எதிரொலிக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப நீங்க ஏதாவது வேலைக்கு போங்கம்மா,
நல்ல வீடு, நல்ல சம்பாத்தியம் இருக்கு அவருக்கு. ஏற்கனவே நல்லா சம்பாதிச்சிருக்காரு. இப்ப வேலைக்கே போல அவரு. வெறும் 55 வயசு. என்னம்மா பண்றாருன்னா, வெறும் 12,000 குடுப்பாரு சார் வீட்டுக்கு. அந்த வீட்ட அந்த அதுக்குள்ள நான் சம்பாதிக்கணும். நேரத்துக்கு சா டீ குடுக்கணும், சாப்பாடு குடுக்கணும். அப்படி இல்லாட்டி பெரிய சண்டை போடுவார் சார் அப்படின்னு. இவ்வளவுக்கும் லிட்ரேச்சர் படிச்ச ஒரு லேடி அவங்க. ஏம்மா ரூ. 12,000க்கு வெளியில போனீங்கன்னா, ரூ. 15,000லேருந்து 20,000, 25,000 சம்பளம் குடுப்பானே. நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கயான்னு போய் வெளியில போ வேண்டியது தானே அப்படின்னா, இல்ல சார், அப்படியெல்லாம் செய்ய முடியல சார் அப்படின்றா. ஒரு அடிமை வாழ்க்கைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டு, அந்த வாழ்க்கையே கெதின்னு இருந்துகிட்டு, இன்னைக்கு கணவன் தப்பான வழியில போகும்போது, அத திருத்த முடியாத அளவிற்கு மாறி 2 குழந்தைகளையும் கையில் வைத்துக்கொண்டு திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இது மாரி நெறைய பேரு இன்னைக்கு இருக்கிறான். அவ்வளவு ஏகப்பட்ட பேர் இருக்கிறான் இன்னைக்கு. அப்ப என்ன காரணம்? 6, 8 மட்டுமல்ல. 6ஆம் இடத்தை விரயம் செய்கின்ற 6ஆம் இடம் விரயம் செய்கின்ற 5ஆம் இடமும், 6ஆம் இடத்தினுடைய 10ஆம் பாவகம் 3ஆம் இடமும் பலவீனமாகிடும். இது கர்ம ஜோதிடத்துடைய அடிப்படை கான்செப்ட். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அப்ப இந்த லக்னம் மட்டும் இல்ல, எந்த லக்னமாக இருந்தாலும் இதை வைத்து பார்க்கணும். மேஷ லக்னம் மட்டும் இல்ல, எந்த லக்னமாக இருந்தாலும். அப்ப இந்த பாவகங்கள்ல சர்ப்ப கிரகங்களோ அல்லது வேறு அந்த பாவகத்தை முடக்குகின்ற அல்லது அந்த பாவகத்தை பலவீனப்படுத்துகின்ற கிரகங்களோ இருந்தால் அங்கே கர்மா கடுமையாக இருக்கிறது என்று பொருள். அப்ப கவனமா இதை பார்த்துக்கணும். இது காலபுருஷ ராசிக்கு எடுத்துக்கலாம். காலபுருஷ ராசிக்கு முக்கியமா எடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவல் லக்னத்துக்கும் பாருங்க. இண்டிவிஜுவல் லக்னத்துக்கும் இந்தந்த பகுதிகளில் பிரச்சனைகள் வரும்போது அதுவும் பாதிக்கும். அதனால அதையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும்.